திருவனந்தபுரத்திலிருந்து பொள்ளாச்சி வழியாக மதுரை வரை இயங்கி வந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலை ராமேஸ்வரம் வரை நீட்டிக்க தென்னக ரயில்வே முடிவு செய்துள்ளது. இதற்கு பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி நன்றி தெரிவித்துள்ளார். அக்டோபர் 16 அன்று பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நமது பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய பகுதி மக்களினுடைய நீண்டகால கோரிக்கையான அமிர்தா எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரத்திலிருந்து மதுரை வரை அந்த சேவை இதுவரை செயல்பட்டு வந்தது. மக்கள் நீண்ட காலமாக ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வந்தனர். அந்த கோரிக்கையை தொடர்ந்து நான் நாடாளுமன்ற அவையிலும் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அவரிடத்திலும் கோரிக்கை வைத்து இந்த ரயிலினை வண்டி எண் 16343 வண்டியை ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து தென்னக ரயில்வே நாளை முதல் இந்த சேவை ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பு செய்யப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக பாலக்காடு கோட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்திலும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நமது மக்களின் சார்பாக பேசி வந்தேன். அதன் தொடர்ச்சியாக தற்போது தென்னக ரயில்வே இந்த அறிவிப்பு வெளியிட்டிருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. தென்னக ரயில்வேக்கு நான் இந்த தருணத்தில் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த ரயில் சேவை தொடங்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை நான் மேற்கொண்டு இந்த ரயில் திட்டம் சேவை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். பெங்களூர் ரயிலை நம்ம பொள்ளாச்சி வழியாக கொச்சி வரை நீட்டிப்பு செய்வதற்கான கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலை கோயம்புத்தூரிலிருந்து பொள்ளாச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொன்றாக தொடர் முயற்சிகள் செய்து பொள்ளாச்சி பகுதிக்கு கூடுதலான ரயில் சேவை இயக்குவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லிக்கொள்கிறேன். நமது பொள்ளாச்சி பகுதி பாலக்காடு கோட்டத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அடுத்த கோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதுரை அல்லது சேலம் கோட்டம் தான் இருக்கின்றது. கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய கோட்டம் உருவாக்கப்பட்டோன்னு சொன்னால் இந்த கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இந்த கோட்டத்தில் இணைந்து இந்த ரயில் சேவை மேலும் பசையெடுக்கணும் என்ற கோரிக்கையும் இந்த ஒன்றிய அரசுக்கு வைத்து வருகிறோம். அல்லது நமது மதுரை அல்லது சேலம் கோட்டத்துடன் பொள்ளாச்சி பகுதியை மட்டும் இணைத்தால் இந்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இன்னும் சேவை கூடுதலாக கிடைக்கும். அந்த கோரிக்கையாக குறைந்தபட்சம் அந்த ஒன்றிய அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கையாக வைக்கின்றேன்.